மாசம் தான் நான் அந்த ஆள் கூட வாழ்ந்தேன். ஒரு நாள் அந்த ஆள் குடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். எனக்கான எபிசோடில் மீனா பழசை நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒழுங்காக சமைக்காமல் விட்டுறாங்க. இதனால வீட்டில் எல்லாத்துக்கும் மீனாக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ரோஹிணி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, என்னால் ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாது ரோஹிணி, நான் எவ்வளோ குற்றம் உணர்ச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா தனியாக மாடில் இருக்கும்போது ரோஹிணி வந்து என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் எதுக்கான இப்படிலாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி பழசு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் வந்து நாங்கள் வேலை பெய்கிற மேனேஜருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆள் பார்த்திங்கன்னா சரியான குடிகாரன். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி என்னை போட்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அவர் பயங்கர குடிச்சிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டான். அப்போதைக்கு நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த ஆள் இறந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க 2 அண்ணங்களும் சேர்ந்து இந்த மாதிரி என்கிட்ட கையெழுத்து வாங்க, இனிமேல் என் குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா மிரட்டி 5 லட்சம் பணம் கொடுத்துட்டு எங்களை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மீனா அமைதியாக நிற்கிறாங்க.